நான் டாக்டர் ஜிம்மி பிரபாகரன், பொதுநல மருத்துவர், டாக்டர் ஏலா ஹாஸ்பிட்டல், குரோம்பேட்டில் இருக்கிறேன். வெயில் காலம் தொடங்கியாச்சு. நமக்கு வெயிலின் தாக்கமும் ரொம்ப அதிகமாகிட்டு வருது வர வர. இப்போது இந்த வெயில் தாக்கத்தில் எப்படி நம்மளுடைய உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பணி நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த வெயிலில் ரொம்ப அதிகமான ஸ்வெட் ஆகி நம்மளுடைய பாடி இருக்கக்கூடிய இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமாக போகும். அந்த வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமாக போய் டீஹைட்ரேஷன் வரும்போது அது ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி 3 வகையான பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணும் பாடியில். ஹீட் கிராம்ப்ஸு, ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக். அதில் ஹீட் கிராம்ப்ஸும் ஹீட் எக்ஸாஷனும் நம்ம டெய்லி கூட பார்த்துருக்கோம். நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிறது, ரொம்ப சோர்வாகிறது, கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். கிராம்ப்ஸ், நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது அப்படி கீழே விழுந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கீழே விழுந்துருவாங்க. பிகாஸ் கிராம்ப்ஸ் வந்துடும், மசில்ஸ் படி ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். இதெல்லாம் லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா, உடம்புல இருக்கிற பாடி ரொம்ப ஹீட்டாக 104 மாதிரி டெம்பரேச்சர் ஆகிடுது. இது ஃபீவர் கிடையாது. ஆனால் பாடியோட தெர்மோஸ்டாட் மெக்கானிசம்னால ரொம்ப அதிகமான சீதோஷ நிலை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, பாடி ஹீட் 104க்கு மேலே போகும்போது அது நம்மளுடைய மூளையை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மூளை பாதிப்பு ஏற்பட்டோம்னா அவங்க பேஷண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, இரலவெண்ட்டாக பேசுவாங்க, டெலீரியஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் அன்கான்ஷியஸ் ஆகி கோமா கண்டிஷனில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆனாவே அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஆர்டினரி ஜுரம் கிடையாது, சீதோஷ நிலையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனை இது. நம்ம கிளினிக்கல் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஸ்கின் டர்கர்லாம் ரொம்ப லூஸாக போடும், ஸ்கின் லாஸ் ஆகிடும், ஸ்கின் ஒரு மாதிரி மாய்ஸ்டாக இருக்காது, டங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், 120 130 மாதிரி இருக்கும். அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, அவங்க லெத்தாஜிக்காக இருப்பாங்க, கோமாவில் இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாவே அது ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு கூலான அட்மாஸ்ஃபியரில் கொண்டு போயிட்டு உடனே உடம்பை கூலிங் மெக்கானிசம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். உடனே உடம்புல இருக்க நிறைய தண்ணி, சில் தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறமா நல்ல டெப்பிட் ஸ்பாஞ்சிங், ஹாட் அண்ட் கோல்டு வாட்டரில் நல்ல டெப்பிட் ஸ்பாஞ்சிங் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ட்ரிப் போட்டு ஹைட்ரேட் பண்ணி அந்த கூல் அட்மாஸ்ஃபியரில் பண்ணோம்னா ஹீட் ஸ்ட்ரோக்குனால வேறு மற்ற மூல காம்ப்ளிகேஷன் வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்னிங் சைன்ஸ், ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன் வரும்போதே நம்ம நிறைய தண்ணி குடிச்சு யூரின் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம மெயின் சைன்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷனே யூரின் அவுட்புட் தான். யூரின் நல்லா ஒரு மனுஷனுக்கு போயிட்டு இருந்தாவே அவங்க பாடியில் ஹைட்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த வெயில் காலத்தில் முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹீட் கிராம்ப்ஸு, ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் மட்டும் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீட் எக்ஸாஷன், ஹீட் கிராம்ப்ஸ் வரும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா, நிறைய இளநீர், நீர்மோர்கள், அதுக்கப்புறமா வாட்டர் மெலானு, இந்த மாதிரி லெமன் ஜூஸ், ஹைட்ரேஷன் நல்லா ஹைட்ரேட் பண்ணி நல்லா யூரின் அவுட்புட் போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டாவே நம்ம டீஹைட்ரேஷன் காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம டெஃபினட்டாக நாம தற்காத்துக்கலாம். வணக்கம். வெயில் காலத்தில் நார்மலாகவே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கூடும். என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பிளட் சப்ளை நம்மளோட ஸ்கின்னுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்புலேருந்து எக்ஸசிவாக ஸ்வெட் ஆகும். ஸோ அப்போ நார்மலியே உங்களுக்கு டெம்பரேச்சர் கூடும். ஸோ அதை பார்த்துட்டு பேராசிட்டமாலை எடுக்கக்கூடாது. பேராசிட்டமால் உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் தான் எடுக்கும். இது நார்மல் ஃபிசியாலஜி. உங்களுக்கு ஹீட்டை உடம்புலேருந்து வெளியேற்றுறது ஒரே ஒரு வழி தான், எவாப்ரேஷன்ற காரணம்தான். அந்த எவாப்ரேஷன்றது தான் ஸ்வெட்டிங் வெளியேறும். அது உண்டாகிறதுக்காகத்தான் நீங்கள் அந்த உடம்புல ஹீட் உண்டாகுது. ஸோ அதை ஃபீவர்னு நினச்சி நீங்கள் அதனோட பாடியோட ஃபிசியாலஜிக்கு எதிர்க்க நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு டெம்பரேச்சர் ஏறுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த ஹாட்டான இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிழல், எங்கே நிழல் இருக்கோ அந்த இடத்துக்கு போகணும். அப்புறம் காற்று இருக்கிற இடத்துல ஃபேனுக்கு அடியில் உட்கார முடியும், இல்லை ஏசி கீழே இருக்க முடியும்னா ஏசியில் இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷன் தான் மிக 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 பெரிய ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரி சமயங்களில் எடுத்துக்கணும். உடம்புல இந்த ஸ்வெட்டிங் போகிறதுனால உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வெளியேறும். அதனால ஹீட் கிராம்ப்ஸ் ரொம்ப காமன்.
இந்த ஹீட் கிராம்ஸ் காலில் வரலாம், வயிற்றில் வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சதப்பிடிப்பு மாதிரி ஏற்படும். ஸோ அப்போ வந்து அந்த வெறும் தண்ணி மட்டும் குடித்தா பத்தாது. நீங்கள் வந்து அதில் எலக்ட்ரோலைட்ஸும் இருக்கணும். நீங்கள் ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் போட்டு அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இளநீர் பெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் சேம் உடம்புல, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரோலைட்ஸும் அதில் இருக்குது. இளநீர் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே இமீடியட்டாக உங்களுடைய உங்களுக்கு உடம்புல இருந்து போகக்கூடிய அத்தனை சால்ட் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஒருவேளை இதையும் மிஞ்சி ஒருத்தர் வெயில்லையே இருக்கார் அப்படின்னா அடுத்தது ஹீட் கன்ஃபியூஷன்னு வரும். அதாவது மயக்கம் வரலாம், ஒரு மாதிரி ஒன்றுமே முடியாத நிலைமைக்கு போகலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க உடனடியாக நிழலை தேடி ஓடணும். இல்லைன்னா வீட்டு உள்ளே வந்து இருக்கணும், ஃபேனுக்கு அடியில் உட்காரணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ ஹீட் எக்ஸாஷன் வந்து ரொம்ப 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 காமன். யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு வரும், வயசானவங்களுக்கு பாதிக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், இப்போ வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, கேன்சர் நோயாளிகள், கீமோதெரப்பி எடுக்கிறவங்க, ஸ்டீராய்ட்ஸில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் அதிகமாக பாதிக்கும். கூடிய வரைக்கும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இல்லைன்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதையும் மிஞ்சி போனால் தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு உண்டாகும். நீங்கள் ஒரு அதாவது ஹீட், நான் என்ன சொன்னேன்னா முதல்ல ஹீட் எக்ஸாஷன் சொன்னேன், அடுத்தது வந்து ஹீட் கன்ஃபியூஷன் சொன்னேன். இந்த கன்ஃபியூஷன் சரியாகலைன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படலாம், அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குது. நன்றி.